வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இன்னைக்கு நம்ம சென்னா இட்லி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ புழுங்கலரிசி, 50 கிராம் உளுந்து. இது நம்ம இட்லி மாவு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் துருவல் சிறிது, 100 கிராம் கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் வெல்லம் பொடிச்சு வச்சுக்கணும். 4 ஏலக்காய். வேக வச்ச கடலைப்பருப்பை மிக்சியில் போடுறோம். இந்த வெல்லத்தையும் இதில் கொட்டிக்கணும். இந்த 4 ஏலக்காவையும் போட்டுக்கலாம். இப்போ லேசாக ஒரு அழுத்தி ஊற்றினா போதும். அரைக்கணும். வெல்லம் தூள் பண்ணி போடுறதுனால எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ கடாயை வச்சுருக்கோம். இதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும். அதில் தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு லைட்டாக வறுத்துட்டு பச்சை வாசனை போக வறுத்தணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெல்லமும் கடலைப்பருப்பும் இதில் சுற்றிக்கணும். இப்படி தீயை சிறுக வச்சுக்கணும். அடி பிடிக்காமல் வரும். இப்போ தான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இது கொதித்த உடனே நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். கிட்டத்தட்ட இட்லி மாவு மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 4 மணி நேரம் அரைச்சி வச்சிருந்தோம்னா புளிப்புத்தன்மை கொடுத்துரும். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். இது மேலே இப்படி துணி போட்டுக்கணும். அரைச்சி வச்சுருக்க மாவை நல்லா லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கணும். நம்ம 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே உப்பு போட்டு வச்சுருக்கணும். இப்படி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அப்படி வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மாவு வைக்கணும் மேலே. இது பேர் தான் சென்னா இட்லி. இப்போ இட்லி நல்லா வெந்துட்டு சென்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ புட்டா இப்படி இருக்கும் இட்லி. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.